வணக்கம். நாளைக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய்கிட்ட சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க. ஏற்கனவே சம்மன் அனுப்பிட்டாங்க. நாளைக்கு தான் விஜய் டெல்லிக்கு போகணும். ஆனால் இன்றைக்கே முன்கூட்டியே போயிடுறாரு. ஏன்னா எப்போயுமே காலதாமதமாக சிபிஐக்கு போய் விசாரணைக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முதல் நாளே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா மறுநாள் கரெக்டாக அவங்க சொன்ன டயத்தில் போய் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு விஜய் இன்றைக்கே கிளம்புறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் தாவேகா தரப்புலையும் சரி பாஜக தரப்புலையும் சரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பாஜகவோட முக்கியமான தலைவர்களை டெல்லியில் இன்றைக்கி சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிக்க போகிறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பல தரப்பட்ட மக்களுக்கு இருக்குது, தாவேகாவினருக்கும் இருக்குது. ஆனால் நேற்று நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, இது விஜய் கூட்டணிக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா புஸ்லி ஆனந்த் என்ன செஞ்சுருக்காரு, நேற்று ஜூம் மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு. மாவட்ட செயலர்கள் கிட்டத்தட்ட ஒரு 132 மாவட்ட செயலர்களில் 125 மாவட்ட செயலர்கள் கலந்துருக்காங்க. கலந்துட்டு அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. கட்சியை எப்படி வழி நடத்தணும், கட்சிக்கு எப்படி எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிவிட்டு தாவேகா கூட்டணி வைக்கணுமா வேணாமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தாவேகாவோட முதல் மாநாட்டிலே விஜய் பேசினது என்னென்னா, கூட்டணி ஆச்சு, கூட்டணிக்கு வரவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு அழைப்பு விட்டார். இது எல்லா கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இது மாதிரி எந்த திராவிட இயக்கமும் திமுகவோ அதிமுகவோ இப்படி ஒரு அழைப்பை விட்டதே இல்லை. ஆனால் விஜய் ஒரு அழைப்பு விடுறாரு. விஜய் அழைப்பு விடுறாரு, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் அழைப்பை நம்பி போகலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் விஜய்க்கு மாசு இருக்குது, மக்கள் மத்தியில் மாசு இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் விஜய் நம்பி போனோம்னா கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறது இருக்கலாம், வாக்கு சதவீதம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன கட்சிகளுக்கு. ஆனால் பெரிய கட்சிகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கள எப்படி தடுக்க முடியுமோ அந்த விஷயத்தில் தடுக்கிறாங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்றபடி சீட்டு எண்ணிக்கையிலையும் சரி அவங்க தடுத்து விஜயோட கூட்டணி வைக்க முடியாமல் ஒரு எண்ணிலைக்கு கொண்டு போயிடறாங்க. ஆனால் விஜயோட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது. அதுதான் நேற்று தாவேகா மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் புஸ்லி ஆனந்த் கேட்ட ஒரு விஷயம். அதுதான், கூட்டணி வைக்கணுமா வேணாமா, கூட்டணி வச்சா நம்மளுடைய கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்படி வச்சோம்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 98% பேர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வச்சு கூட்டணி கட்சிகளோட நம்ம நிற்கிறது நல்லது, நம்ம முதல் தேர்தலை சந்திக்கிறோம், கூட்டணி வச்சா நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்க பேசியிருக்காங்க. இது சம்மந்தமாக நீங்கள் விஜய்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாங்க. அதனால பார்த்திங்கன்னா புஸ்லி ஆனந்த் அதையும் ஓகே சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாவட்ட செயலர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பல நாட்களாக அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களும் சரி, இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, அவங்க எல்லாமே அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள்ட்ட எப்பா அதிமுகவில் கூட்டணிக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ண சொல்லி உங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லுங்கப்பா, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கப்பா, தனித்து நின்றீங்கன்னா தோற்று போயிடுவீங்க, ஓட்டு பிரியும், நீங்களும் தோக்குறது இல்லாமல் எங்கள் ஓட்டையும் நீங்கள் பிரிப்பீங்க, இப்படி தொடர்ந்து 2 பேருமே தோற்றுட்டோம் அப்படின்னம்னா திமுக சாலிடாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் அந்தந்த பகுதி மாவட்ட செயலர்கள்ட்ட பேசியிருக்காங்க. இதுதான் ஜூம் மீட்டிங்கில் மாவட்ட செயலர்கள்ட்ட புஸ்லி ஆனந்த் பேசும்போது இந்த விஷயத்தை மாவட்ட செயலர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம கூட்டணி அப்படின்னு போனோம் அப்படின்னம்னா மதிமுக நிலைமை தான், தேமுதிக நிலைமை தான் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்லி ஆனந்த் பயப்படுறாரு. அதே சமயத்தில் விஜயும் பயப்படுறாரு. தனித்து நிற்கணும் அப்படின்னம்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பயங்கர வீக்காக இருக்கிறாங்க. ஓட்டை பிரிப்பாங்க, வெற்றி பெற முடியாது. ஒரு சீட்டு விஜய் நிற்கிற தொகுதியில் கூட ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் விஜய் ஒரு வேட்பாளராக நின்று ஜெயிச்சிட்டா கூட அவர் சட்டமன்றத்துக்கு போவாரா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறமா அரசியல் எப்படி போகும் அப்படின்னு தெரியாது. ஆனால் விஜயோட எண்ணம் எல்லாம் திமுகவை திரும்பவும் ஆட்சியில் உட்கார விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். ஆனால் அதிமுக அதுக்கு ஒத்துக்காம, அதிமுகவும் அதே கொள்கை தான், பாஜகவுக்கும் அதே தான், திரும்பவும் திமுக ஆட்சியில் உட்கார விடக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் 3 பேருமே ஒன்று சேரணும்ல. இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் லாக் ஆகியிருக்காரு. அதனால் அவர் கொக்கி போட்டு தூக்கி கொண்டாந்து கூட்டணிக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க பாஜக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் அவர் கூட்டணி வச்சிருக்கிறாரு. ஆனால் தாவேகா அப்படி எந்த விஷயத்துலையும் லாக் ஆகலை. ஆனால் கரூர் சம்பவத்தில் லாக் ஆகிட்டாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஜனநாயக படம், அதே போல் நிறைய விஷயங்களில் இப்போது திரிசா விஷயம், இந்த மாதிரி மேட்டர்களில் மாட்டிக்கிட்டு விஜய் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்காரு, மன உளைச்சலில் இருக்கிறாரு. அவர் கூட்டணி தொடர்பான அழுத்தங்கள், பவன் கல்யாண், அமித்ஷா, இப்படி நிறைய ஒரு தொழிலதிபர்கள், விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இப்போ அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா விஜய்க்கும் ஒரு சலனம் வந்திருக்குது. ஆனால் விஜய் கூட இருக்கிற அரசியலாளர் ஜான ஆரோக்கியசாமி மட்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு வேணாம்,
கூட்டணியே வேணாம், நம்ம தன்னிச்சு நிற்போம், தன்னிச்சு நிற்கிறது நம்மளுக்கு நல்லது, மக்களோட செல்வாக்கு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த தேர்தலில் சந்திப்போம். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து சில முடிவுகள் எடுப்போம். இந்த தேர்தலில் நமக்கு கூட்டணி வேணாம் அப்படிங்கிறதுல ஜான் ஆரோக்கியசாமி சில புள்ளி விவர கணக்கோட விஜய்கிட்ட பேசுகிறாரு. விஜய்க்கு வந்து தொடர்ந்து அழுத்தம் இருக்குது. இதை வந்து அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோட மச்சின லட்சிய திமுகன்னு ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்கிறார்ல, அவர் வந்து கூட சொல்கிறார், ஆதவ அர்ஜுனா திமுகவோட சில்பர் செல்பா அவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா மேலே நம்பிக்கை இல்லை விஜய்க்கு. இருந்தாலும் ஆதவ அர்ஜுனா ஒருவேளை திமுகவோட சில்பர் செல்லாக இருந்து கூட்டணிக்கு போகிறத தடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. புஸ்லி ஆனந்துக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆகலை. ஆதவ அர்ஜுனாவோட செயல்பாடுகளுக்கு நேர் எதிராக தான் புஸ்லி ஆனந்த் செயல்படுவார். அதனால தான் நேற்று பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டத்தில் நம்ம கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதை கேட்டிருக்காரு. ஆனால் நிறைய பேர் வந்து கூட்டணி வைக்கலாம், நம்ம முதல் தேர்தலை சந்திக்கிறோம், நம்ம கூட்டணி வச்சோம்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஜெயித்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு அது சப்போர்ட்டு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், அந்த ஆதரவை வச்சு நம்ம மேலும் மேலும் கட்சியை பலப்படுத்திட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குமே இருந்தது. ஆனால் சில மாவட்ட செயலர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதிகபட்சமாக ஆதரித்தாலும் சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஆரம்பத்துலேருந்தே முதல் மாநாட்டிலேருந்தே நம்ம பேசுகிறது தனித்தன்மையோடு நம்ம செயல்படுவோம்னு சொல்லியிருக்கோம். திமுகவையும் வந்து தீய சக்தின்னு சொல்லியாச்சு, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லியாச்சு, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு, எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் தூய சக்தி அப்படின்னு வேறு பேசிட்டோம். பேசின பிறகு அந்த தூய சக்தி வந்து ஊழல் சக்தியோட கூட்டணி வச்சா இதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏற்கனவே திருசா மெட்டல்லாம் நாரி போய் கிடக்குது, விஜயோட இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கூட கொள்கை முரண்பாடோடு தான் விஜய் செயல்படுறாரு. அவருக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது, சந்தர்ப்பவாதி, அவருக்கு மிரட்டல் விடுத்தா அவர் போய் சரண்டர் ஆகிடுறாரு. இப்படி ஒருப்பட்ட தலைவர் நமக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து பொதுமக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு உருவாக வேணாம், நம்ம தனித்தன்மையோடு நிற்போம், தோல்விங்கிறது பெரிய விஷயமே கிடையாது, தோல்வி தான் வெற்றியின் படிக்கட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தாவேகோட மாவட்ட செயலர்கள்லாம் பேசியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன குறிப்பாக பேசின விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி விஜய் வந்து தாவேகாவை வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்குது, பாஜகவோட கூட்டணி வைக்குது அப்படின்னா அடுத்த தேர்தலில் நம்மளாம் இருப்போமான்னு தெரியாது, நம்மளை காலி பண்ணிடுவாங்க. முக்கியமாக பாஜக வந்து தாவேகாவில் யார் ரொம்ப செல்வாக்காக இருக்கிறா, செயல்படுறவங்க, ஆக்டிவாக இருக்கிறவங்க, இவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்து செஞ்சு விட்ருவாங்க. அப்புறமா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பேசியிருக்காங்க. கூட்டணி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் தேமுதிக இன்றைக்கி இவ்வளோ பெரிய மோசமான நிலைமையில் இருக்குது. மதிமுக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு உணருங்க. திராவிட கட்சிகளோடும் சரி, தேசிய கட்சிகளோடும் சரி, கூட்டணி அப்படிங்கிறது நம்ம யோசித்து தான் முடிவு பண்ணி வைக்கணும். தனித்தன்மையோடு நம்மளுடைய செல்வாக்கை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி சிபிஐ விசாரணை நாளைக்கு நடக்க போகுது. விஜய் இன்றைக்கி போயிருக்காரு, பாஜகவில் சில முக்கியமான புள்ளிகளை சந்திக்க போகிறாரு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே அதிமுக இருக்குது. அதிமுக கிட்டத்தட்ட வந்து 74 தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 160 தொகுதியில் அவங்க நிற்பாங்க, அவ்வளோதான். 160 தொகுதியில் அவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு கீழே வந்து அவங்க குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போது அதிமுக, தாவேகா, பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான கூட்டணி தான். இந்த கூட்டணி எப்படி வந்து தொகுதிகளை பிரிக்க முடியும்? இப்போ 160 தொகுதிகள் தான் அவங்க அதிமுக கையில் இருக்குது. அதிமுக, தாவேகா இந்த கூட்டணிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 160 தொகுதிகளில் இருந்து இவங்க சொல்கிற மாதிரியே ஒரு 30லேருந்து 40 தொகுதிகளை கொடுக்குறாங்க அப்படின்னா 40 தொகுதி அதிகபட்சமாகவே வச்சுக்குவோம். 160 தொகுதியில் 40 தொகுதி அவங்க கொடுத்தாங்கன்னா அதிமுக 120 தொகுதியில் தான் நிற்க முடியும். அது வந்து அதிமுக நிர்வாகிகள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா பாஜக கொடுத்த ஆஃபர் என்னென்னா 2.5 வருஷம் நீங்கள் சிஎம், 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை சொல்லலை, அதிமுகவில் ஒருத்தங்க சிஎம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம தனிப்பெரும்பான்மையில் ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைக்கணும், தனிப்பெரும்பான்மையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நம்ம ஆட்சியை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்புகிறாரு. ஆனால் பாஜக தனிப்பெரும்பான்மையில் நம்மளை ஜெயிக்க விடக்கூடாது, கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அப்படிங்கிறனால வேட்பாளர் தேர்வில் கூட எடப்பாடி பழனிசாமி
தன்னுடைய ஆதரவாளர்கள், தன்னுடைய விசுவாசிகள் இவங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை வான்னு சொல்லிகிட்டு இருந்தார். பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டாச்சுன்னு பேசிகிட்டு இருந்தவர் இப்போ தாவேகா வந்தால் நம்ம எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்திருக்கு. ஆனால் பாஜக தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி இந்த 15 இல்லை 17 தேதிக்குள்ளே ஒரு அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தேர்தல் தேதிக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை கழட்டி விடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கழட்டி விட முடியுமா அப்படின்னா கழட்டி விடலாம். அப்படி கழட்டி விட்டால் பாஜக என்ன செய்யும் அப்படின்னா விஜய் தலைமையில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இணைஞ்சு அவங்க வந்து பெரிய லெவலில் ஒரு கூட்டணி அமைச்சு எடப்பாடி பழனிசாமி, திமுக, ஸ்டாலின் இவங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாமே யூகம்தான். இந்த யூகத்தின் அடிப்படையில் தான் நிறைய பேர் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. சசிகலாவும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களையும் பாஜக கூட்டணிகளை சேர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து கமுதியில் சசிகலா பேசின அந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சசிகலாவுக்கு ஆதரவு மனநிலை பெருகி இருக்குது. இதே சமயத்தில் அதே போல் ஒவ்வொரு இதுலேயும் பிரச்சாரத்துக்கு அவங்க போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடநாடு வழக்கு, அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி இந்த 4.5 வருஷத்தில் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு ஒரு சரிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சைடு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் சசிகலா வந்து இப்போது ராமதாஸை போய் சமீபத்தில் சந்தித்தாங்கள்ல, அப்போ ராமதாஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அன்புமணியை தோக்கடிக்கணும், எனக்கு எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும், 2 பேருமே நம்மளை ஏற்றுக்கலை, அதனால் வந்து நம்ம வந்து கூட்டணி வச்சு நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் நம்ம வந்து ஒரு செல்வாக்காக இருக்கிறோம், நமக்கான செல்வாக்கு, உங்களுக்கான செல்வாக்கு வன்னியர் பெல்ட்டில் இருக்குது, எனக்கான செல்வாக்கு முக்குளத்து சமுதாய மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் 2 பேருமே சேர்ந்து நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணியை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வட மாவட்டங்களில் உங்களுக்கான செல்வாக்கு எதுவுமே கிடையாது, எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அதே போல் தென் மாவட்டங்களில் எங்களுக்கு சுத்தமாக செல்வாக்கே கிடையாது, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. நம்ம 2 பேரும் கூட்டணி அமைச்சு நம்ம எப்படி போட்டி போட்டாலும் நமக்கு பெருசாக ஆதரவு அவங்களுடைய ஆதரவாக தான் இருக்கும். இதனால் கூட்டணி அப்படிங்கிறது சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமதாஸ் வந்து சசிகலாவை அனுப்பிச்சி வச்சுட்ருக்காரு. சசிகலாவை கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க, விரைவாக வந்து செயல்படுவாங்க. தாவேகாவில் வந்து விஜய் இன்னைக்கு டெல்லி போகிறாரு, பாஜகவில் முக்கியமான நிர்வாகிகளை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி வச்சா தாவேகா இந்த தேர்தலோட க்ளோஸ் அப்படின்னு தாவேகாவில் இருக்கிற சேலம் மாவட்ட செயலர்களும் பொங்கி எழுறாங்க. இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய பதட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இதுபோல் செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்டு எல்லாமே பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும், அதை யாருமே தொடுறதே கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணோன்னா அடுத்து ஒரு ஹைப்பு அப்படின்னு வரும். அதை தொட்டு விட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனல் வந்து போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, நீங்கள் பண்ணி விடுங்க, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.